ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சீசன் 4 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட ஆரம்பித்த உடனேயே மண்டையை குழப்புற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க. அது உங்களுக்கு இப்போதைக்கு புரியலை அப்படின்னாலும் ஸ்டோரி போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய வந்துடும். ஸோ இப்போவே நீங்கள் எதை நினச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட வேணாம், பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் ரூம் ஆஃப் எலைட் சீசன் 4 எபிசோட் 2. கோஷிடா வழக்கம் போல தான் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கூட அதுக்குள்ள க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டா. கோஷிடா, இது நீங்க தானே? நான் தான் யாகமி டாக்கியா, நம்ம மிடில் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோமேன்னு கேட்கவும், அந்த யாகமியா உனக்கு தெரியுமா நம்ம ஹீரோ சூசனைட்ட கேட்கறான். நாங்க ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்கோம், பட் என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நான் அந்த டயத்துல நோட்டீஸ் பண்ண மாட்டேன்னு சூசனை சொல்றேன். யாகமிக்கு கோஷிடாவோட பாஸ்ட் தெரிஞ்சிருக்குமா நம்ம ஹீரோ கேட்டா. வாய்ப்பு இருக்குன்னு சூசனை சொல்றேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு, நீங்க என் கூட பார்ட்னரை பண்றீங்களான்னு கோஷிடா கிட்ட அந்த யாகமி கேட்கறான். எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா. நம்ம ஹீரோலாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது அவங்க கிளாஸ்ல இருந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லாம் இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க. பட் இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அப்படி செலவு பண்ணலையேன்னு சோடா பார்க்குறேன். சோடா கூட பார்ட்னரை பண்றதுக்காக தான் ஒரு ஃபர்ஸ்ட் இயரை தேடி இவங்க இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க. சும்மா ரேண்டமா ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் கிட்ட போய் இவங்க விசாரிச்சா தாராளமா பார்ட்னர் பண்ணலாமே, சரி எவ்வளவு பாயிண்ட்ஸ் தருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க. என்னது 50,000 பாயிண்ட்ஸ் வேணுமா அப்படின்னு சோடா ஷாக்கானா. 50,000 இல்ல 5 லட்சம் வேணும் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். 5 லட்சம் ரொம்ப ஓவரே அப்படின்னு சோடா பார்க்கவும், கிளாஸ் ஏவும் சியோ எங்களுக்கு அவ்வளோ ஆஃபர் பண்ணிருக்காங்க, அதை விட நீங்க கூட தந்தா தானே உங்க பக்கம் வர முடியும்னு அந்த பசங்க சொல்லவும், கிளாஸ் டீல நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்கல்ல, அவங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியுமான்னு சோசனை கேட்டா. ஹோசன் எங்களை அடிச்சே கொண்டுருவான் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க பயப்படுறாங்க. ஹோசன் தான் மொத்த கிளாஸ் டீவும் கண்ட்ரோல் பண்றான்னு சோசனை புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபர்ஸ்ட் இயர்ட்ட விசாரிச்சாலும் இதே சுச்சுவேஷன் தான் நடக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா நான் அந்த மணி கேம்குள்ள என்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சோசனை யோசிக்கிறா. கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் 5 லட்சம் கொடுத்துட்டு இருந்தா நமக்கு கிளாஸ் பாயிண்ட்ஸ் தான் தேவையில்லாம வீணாகும். கிளாஸ் 1Dல கண்டிப்பா மோசமான பசங்களும் இருப்பாங்க, அவங்க கூட தான் பேரப் பண்ணி நம்ம நெகோசியேஷன்ல வின் பண்ண முடியும் அப்படின்னு சோசனை சொல்றான். அவனை பேரப் பண்ணட்டுமான்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. அங்க பேசுறத ஒட்டு கேட்டியான்னு சோசனை கேட்டா. கிளாஸ் 1A சேர்ந்த ஆமசாவா ஏச்சிகா, என் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் கூட ஏ ரேங்க் தானே அந்த பொண்ணு சொல்லவும், சோட கூட நீ எப்ப பார்ட்னரை பண்றியான்னு கேட்கவும், இவனோட அச்சீவ்மெண்ட் ரேங்க் ஈ தானே, உன் கையை கொஞ்சம் கொடுக்குறியா, எனக்கு இந்த மாதிரி மசில்ஸ் அதிகமாக இருக்கிற பசங்களை தான் ரொம்பவே பிடிக்கும், ஸோ என்னோட பார்ட்னராக வர போகிறவன் ஒரு ஸ்ட்ராங்கான ஆம்பளையாக இருந்தால் எனக்கு ஓகே தான் அப்படின்னு வா பேசவோ, இவ கிறுக்கு மாதிரி இருக்கா, கிளம்பலாம் அப்படின்னு சூடோ சொல்கிறான். சரி உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், எனக்கு சமைக்கிற பையனையும் ரொம்ப பிடிக்கும், ஸோ எனக்காக சமைச்சு தந்தீங்கன்னா நான் உங்க கூட பார்ட்னரை பண்ணுறேன் அப்படின்னு வா சொல்கிறேன். சமைக்க தெரியாது, நான் பண்ணட்டுமான்னு சோசனை கேட்டா. பையனோட சமையல் தான் எனக்கு வேணும், நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னலன்னு கேட்டா. எனக்கு கொஞ்சி அன்னைக்கு நீ ஃபோன் அடிச்சப்போ உன் சமையல் தான் பெஸ்ட்னு பெருமையாக பேசிட்டு இருந்தல அப்படின்னு சோசனை கேட்கவும், நான் பெருமையெல்லாம் பேசல, அதுதான் உண்மை நம்ம ஹீரோ சொல்றா. எனக்கு கொஞ்சம் சமைச்சு தருவான்னு சொல்லவும், எனக்கும் ஓகே தான், பட் ஆனால் கண்டிப்பா டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு வா சொல்றா. நாளைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே குக் பண்ணித்தான்னு சொல்லவோ, சூடோவோ ப்ளீஸ் பா இதுல சொதப்பிராதன்னு நம்ம ஹீரோட்ட கெஞ்சுறான். இப்போ அமசாவா போனதுக்கு அப்புறம் ஹோரிக்கிட்டா எனக்கு குக் பண்ண தெரியாதுன்னு உனக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கேட்கறான். பிளானை யோசிப்போம் அப்படின்னு சோசனை சொல்றா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி பேரப் பண்ணிட்டாங்க, நம்ம ஹீரோவோ சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும்னு யோசிக்கிறான். அன்னைக்கு ஹோசன் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நானசே நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. கிரேட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, அப்புறம் ஏன் கிளாஸ் டீல இருக்கிறா, என்னைய வர அன்னைக்கு வா முறைச்சு பார்த்தா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு பண்ணிட்டியான்னு கேட்டா இல்ல அப்படின்னு வா சொல்றா. நம்ம 2 கிளாஸும் சேர்ந்து ஏன் ஒரு அலையன்ஸ் மேக் பண்ணக்கூடாதுன்னு கேட்கவும், எனக்கும் அதுக்கு ஓகே தான், பட் ஹோசன் தான் அப்படின்னு வா தயங்குறா. ஹோசனை பார்த்து நீ பயப்படுற மாதிரி தெரியலையே நம்ம ஹீரோ கேட்க, வயலன்ஸ்க்கு அடங்கி போக கூடாதுங்கிறது தான் என் குறிக்கோள் அப்படின்னு வா சொல்றா. நம்ம 2 கிளாஸ் அலையன்ஸ் வச்சுக்கிற ஐடியாக்கு ஹோசன் ஒத்துக்கிட மாட்டான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ கிளம்பவும். அவனா நீங்க பேச ஏற்பாடு பண்ணுவான்னு கேட்கவும், அப்படின்னா நீ சோசனை கூட தான் ஏற்பாடு பண்ணும், அவ தான் கிளாஸ் லீடர் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சோசனைக்கு மெசேஜ் பண்றான். அந்த விஷயங்களை நம்ம ஹீரோ போய் சோசனைட்ட சொல்லவும், கண்டிப்பா அவன் காசை வச்சு தான் பேரம் பேச வருவான், இதை ஒரு மணி கேமா நம்ம மாத்தக்கூடாது, ஈக்குவல் ஃபுட்டிங்ல இருக்கணும் அப்படின்னு சோசனை நினைக்கிறேன். 1B கூடயே இவங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கோஷிடாவோட ஒரே ஸ்கூல்ல படிச்ச அந்த யாகமிங்கிற பையன் கிளாஸ் 1B நேத்தே அவன் கூட கோஷிடா பார்ட்னர் பண்ணிட்டா. சோடோ கூட ஜாயின் பண்ண போறா. அந்த கிளாஸ் 1A பொண்ணு நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னப்போ அமசாவாவையா நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ ஸ்கூல் முடிஞ்ச அமசாவா நம்ம ஹீரோவை ஷாப்பிங் கூட்டிட்டு போறா. நைஃப் போர்டெல்லாம் என்கிட்ட இருக்கு நம்ம ஹீரோ சொன்னா, இருந்தாலும் புதுசு வாங்கி பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணே புது கத்தி போர்டெல்லாம் வாங்கி கொடுக்கவோ, காசு யார் கொடுப்பான்னு கேட்டா ஆப்வியஸ்லி நீங்க தான் அப்படின்னு நம்ம ஹீரோவை மாட்டி விட்டுருதா. அவங்க ரூம் பார்க்க சிம்பிளா நீட்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. நான் குக் பண்றேன், நீ ரிலாக்ஸா என்னனால பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். பண்ணும்போது போனை பார்க்க கூடாது அப்படின்னு வா சொல்லியிருந்தா. சரின்னு போனை நம்ம ஹீரோ கீழே வைக்கிறான். டோயம் கோனை எனக்கு சமைச்சு தாங்க அப்படின்னு சொல்லி வா சொல்லவோ, சரி நம்ம ஹீரோ கிச்சன் பக்கம் போயிட்டு அதுல ஏர்பீஸ மாட்டான். சோசனை லைன்ல தான் இருக்கா. டோமியோங்கோன் கொஞ்சம் கஷ்டம் தான், சரி அப்படின்னு சோசனை இன்ஸ்ட்ரக்ட் பண்ண நம்ம ஹீரோவா அதை சமைச்சு முடிக்கிறா. பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கும் டெஸ்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி அவளும் சாப்பிடுறா. உங்களோட டோமியோங்கோன் எதிர்பார்த்த அளவு இல்லைனாலும் சூப்பரா இருந்துச்சு, சமைச்சிருக்கீங்க, பாத்திரத்தை நான் கழுவுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட கிச்சன்ல போய் அவளே அதை கழுவி வைக்கிறா. நான் பாஸ் பண்ணிட்டுனா நம்ம ஹீரோ கேட்டா, இதை பாஸ் பண்ணதான் நான் சொல்ல மாட்டேன், ஆனா எனக்காக பொருள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, சோ சூடோ கூட நான் பார்ட்னர் பண்றேன், பாய் சீனியர் அயன கோஜி அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. ஒரு வழியா சூடோ ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு சூசனை காதல சொல்றா. அடுத்ததான் நானசே கூட தான் இவங்க நெகோசியேஷன் பண்றதா போறாங்க. ஒருவேளை அமசாவா ஒயிட் ரூம் ஸ்டூடெண்டா இருந்தா பக்கு கேமரா ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பான் நம்ம ஹீரோ கிச்சன்ல எல்லாம் போய் தேடி பாக்குறான். பட் ஆனா அந்த இடத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சு மீட் பண்ணலாம்
போலாமா நானசே நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இப்போ கிளாஸ் 2A இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. ரியோவன் வேணும்னே அதிக பாயிண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் இதை ஒரு மணி கேமா மாத்திட்டான். நம்ம அதுல கலந்துக்கிட போறதில்ல அப்படின்னு சாக்கினாக்கி சொல்றா. ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, சும்மா பேச்சுக்கு அவன் தாரன் இவ்வளோ தாரன் அவ்வளோ தாரன்னு சொல்லி கிளாஸ் ஏ வந்து பதிலுக்கு ஸ்டூடெண்ட்ஸை செக்யூர் பண்ணணும்னு அதிக காசை இழப்போன்னு அவன் எதிர்பார்க்கறான். கண்டிப்பா அவன் ஒன்றும் காசு செலவு பண்ண போறது கிடையாது, பெட்டிங் அமௌண்ட் தான் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். நம்ம அந்த விலையில விழக்கூடாது அப்படின்னு சாக்கினாக்கி சொல்றா. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு போக்கர் கேம் மாதிரி தான், ஈஸியா அவன் வலையில நம்ம விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அவன் என்ன குறைச்சி எடை போட்டுட்டா, ரியவனுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படின்னு சாக்கியனாகி சொல்றா. அவ சொன்ன மாதிரியே 1,00,000 பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா 2,00,000 தாரான்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. ஆனா ஆக்சுவலி நம்ம கொடுக்க போறது இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் ஹையா டிமாண்ட் பண்ணுவாங்க, நம்ம பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடக்கூடாதுன்னு கிளாஸ் ஏவோ நிறைய பாயிண்ட்ஸை செலவு பண்ண தான் போறாங்க. நம்ம கிளாஸோட காசு செலவு பண்ற ஐடியால இல்ல, கிளாஸ் ஏவோட காசை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிற ஐடியால தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு ரியவன் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்றான். ரியவனோட கிளாஸ் சேர்ந்தா ஷீனாங்கிற பொண்ணு நம்ம ஹீரோ மீட் பண்றான். பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு கோஜி, டேபிள் அங்க ஃப்ரீயா இருக்குன்னு அந்த பொண்ணு கூப்பிடுறா. உங்க கிளாஸ் பிளான் எப்படி போகுதுன்னு கேட்குமா. அது நல்லபடியா போகுதுன்னு வா சொல்றா. முதல்ல ஹோசன் இன்னைக்கு வருவானான்னு சூசனை யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் நானசே அந்த இடத்துக்கு வந்து தன்னை திரும்பவும் சூசனை கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு நம்ம அலைன்ஸ் வச்சுக்கலாமான்னு சூசனை கேட்கவும், ரெண்டு கிளாஸ்லயுமே இருக்கிற கம்மியா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஹையா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேரப் பண்ணணும். ரெண்டு கிளாஸையும் அது காப்பாத்தோம்னாலும் ஹோசன் வந்துட்டு தன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறான். போனா கண்டிப்பா எங்க கிளாஸோட யூனிட்டியோ உடஞ்சு போயிடும் அப்படின்னு நானசே சொல்லுவோம். ஃபியூச்சர்ல உங்க கிளாஸ் ஒத்துமை தான் அதிகமா முக்கியம் அப்படின்னு சூசனை சொல்றா. சரி இப்போ கிளாஸ் 1Dல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பார்ட்னர் தேவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1Dல 15 கம்மியா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னால அதுக்கு படிக்க வைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சூசனை சொல்றா. பேசாம நீயும் நானும் மட்டுமே இந்த கான்ட்ராக்டை போட்டுக்கலாமேன்னு கேட்கவும், அது நல்ல ஐடியா தான், ஆனா ஹோசனுக்கு தெரிஞ்சா பிரச்சனையாயிரும் அப்படின்னு நானசே பயப்படுவோம். ஓ அப்ப இதுதான் சுச்சுவேஷனா நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட கிளாஸான கிளாஸ் 2Dக்கு மட்டும் இது நல்லது கிடையாது, கிளாஸ் 1Dயோட பர்சன்ஸ்க்கும் இது நல்லது தான். பட் ஹோசன் அதை பத்தி யோசிக்காம தன்னை பத்தி சுயநலமா யோசிப்பான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ இப்போ புரிஞ்சுக்கிட்டான். இனிதான் கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.